மாடன் என்பது குல தெய்வம் அல்லது கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம் சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை. சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணார் தர. அவர் பார்த்தா மாடனாக இருக்கார். மாடன் படம், ஆனால் இவர் மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையாக இருந்தது. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் இந்த ஹீரோயினிக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட வந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன். அப்போ அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தம்பி ஹீரோவை நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்த்துதான் படத்தில். ஒரு பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாளில் படம் முடிக்கிறேன்னு. 23 நாளில் முடித்தார். தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மன நோவு கூட சார். நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில், ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க கொண்டாங்க படத்தை. சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்லை, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி கொடுக்குறாங்க. சின்சியரா, சிக்கனமா, அழகா படம் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது. அதான் சார், ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் கதை எழுதும். ராமநாதன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்க படம் எடுத்துட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையான பண்ணுவார். இல்லைனா கூட 30 நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அதை போல இந்த தம்பி 23 நாளில் படம் எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாரிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. இந்த எளிமையாக சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்லை 30 பெரிய படம் தான் வருது. ஆனால் 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்கார், தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்குது. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடு ஏலம். பத்திரிகை, டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழை, தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏலம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதின்னு. அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி, டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதில் உண்மை பாதி தான்னார். என்னன்னு, அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு, பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இந்த காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணதா மிகப்பெரிய அளவில் எல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.